ஹலோ ஹால். ஸோ இன்னைக்கு இந்த பயோசெக்யூரிட்டி நர்சரினா என்ன அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கமௌண்ட் கேட்சப் வித் ஓகே. பேசிக்காக நர்சரினா என்னென்னா, ஸோ இட்ஸ் நத்திங் பட் இப்போது ஒரு ஆள் சாகுபடின்ற ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ஹேச்சரிலேருந்து போஸ்ட்டில் தே வில் பிரிங் டு ஃபார்ம். அதாவது இந்த பொடிப்பகத்துலேருந்து இந்த சின்ன குஞ்சுகளை ரால் குஞ்சுகளை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, பேசிக்லி இந்த நர்சரி சிஸ்டமில் இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால அனிமல் நம்ம வந்து 3 ரகமாக ரெடி பண்ணுறோம். ஒன்று என்னன்னா, பேசிக்காக நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தொடர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அனிமல் இறந்து போயிடும். பேசிக்லி ஒரு 20% 30% அழிஞ்சிடும். ஸோ சர்வைவலை தக்க வைக்கிறதுக்கு நர்சரிஸை யூஸ் பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு இம்யூனிட்டியாக நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த அனிமலை வந்து நல்லா வந்து எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற மாதிரி, ஸோ வெளியில் க்ரோத் கண்டிஷன்ஸில் என்ன கண்டிஷன்ஸ் வேணால் இருக்கலாம், ஸோ அந்த கண்டிஷன்ஸை ரெடி பண்ணுற மாதிரி இங்கே நம்ம ஸ்ட்ரிம்பை ரெடி பண்ணுறோம். அண்ட் ஃபைனல் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ஸ்டாக் பண்ண அந்த ராலை வெளியே கொண்டு போய் போடும்போது அது இன்னமும் சீக்கிரமாக வரும். ஸோ இந்த 3 கான்செப்டை யூட்டிலைஸ் பண்ணி தான் நர்சரிஸை கொண்டு வந்தாங்க. அண்ட் இதோட ஆணி வேர் அப்படின்னு சொல்கிறது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வரதுக்காகவே மெயினாக நம்ம இந்த நர்சரியை ஒரு பயோசெக்யூரிட்டி பர்பஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இஸ் அ மேஜர் ரீசன். ஏன் வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராஃபிட்லேயே எப்போவுமே சில கார்ப்பரேட் ஃபார்ம்ஸில் இருக்காங்கன்னா, இந்த பயோசெக்யூரிட்டி மெத்தடாக யூஸ் பண்ணி ஏர்லி ஸ்டேஜில் ஏதாவது டிசீஸ் டிடெக்ட் ஆகிடுச்சுனாலோ ப்ளஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பயோஃப்ளாக் மூலிமா சில விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ டைரக்ட் இம்பேக்ட், அது ஒரு இன்டைரக்ட் இம்பேக்டை கிரியேட் பண்ணுது டு build the animal as a very immune. ஸோ இதனால தான் மேஜர் ரீசன்ஸ் நம்ம நர்சரிஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.